பெண்கள் பிரச்சாரத்திற்கு சென்ற இடத்தில் மிகவும் எளிமையாக ஒரு ஏழை வீட்டில் உணவு சாப்பிட்ட ராகுல் காந்தி. 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற அக்டோபர் 5ஆம் தேதி நடக்க உள்ளது. இந்த தேர்தல்ல பாஜகவும் காங்கிரசும் நேரடியாக களமிறங்குகிறார்கள். இங்க தேர்தல் களமும் பிரச்சாரமும் சூடு பிடிக்க துவங்கி இருக்கு. இந்த நிலையில தான் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்வதற்காக அந்த இடத்திற்கு போயிருக்காங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழை வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்க பெண்களோடையும் மகிழ்ச்சியா பேசி மிக எளிமையாக அவர்கள் சமைத்த சாப்பாட்டை அவர்களுடன் அமர்ந்து உண்டு அவர்களுடன் பேசி மகிழ்ந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல மிகவும் ட்ரெண்டா வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. அப்படி என்ன அந்த வீடியோல இருக்கு அப்படின்னு பார்க்க போனா ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. இடையில அவருக்கு ஓய்வு தேவைப்படுது. உடனே என்ன பண்றாருன்னா ரொம்ப ஒரு படைபலம் அது எல்லாமே சேர்க்காம அங்க இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீட்டுல ரொம்ப எளிமையா போறாரு. ஆனா அங்க இருக்க பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பாரம்பரிய முறையான ஒரு பாடலை ஒண்ணு பாடி ராகுல் காந்தியை வரவேற்கிறாரு. அவரும் ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாரு. பெண்கள் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட பேசி அவங்க என்ன வேலை பண்றாங்க என்னென்ன செய்யறாங்க எல்லாத்தையுமே ரொம்ப இயல்பா இப்போ நானும் நம்ம ஒரு ஃப்ரெண்டும் பேசிட்டா எப்படி இருக்குமோ அது போல அந்த பெண்கள் கூட அவர் பேசி மகிழ்ந்து அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே அவர் ஒரு இன்வால்வா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வயதானவங்க கூடயுமே அவர் பேசி மகிழ்ந்து அவங்களுடைய குறைகள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அவங்களுமே இங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கறது முன்வைக்கிறாங்க. இது தொடர்ந்து அவருக்கு ஒரு லசி ஒண்ணு கொடுக்குறாங்க. அதையுமே எந்த ஒரு முகம் கோணமும் காட்டாம அவங்க கொடுக்கறத அவர் மனநிறைவா அதை ஏத்துக்கிறாரு. பிறகு எந்த ஒரு கட்சிக்காரர்களும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா உணவானது வெளியிடத்துல இருந்து தான் பெரும்பான்மையா அது வரும். ஆனா இவரு அப்படி இல்லாம அந்த வீட்ல சமைக்கப்பட்ட ஒரு உணவையே அவங்களோடவே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறாரு. இதற்கிடையில பெண்கள் அவர்களுடைய குறைகளை அவர்கிட்ட முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு பெண்மணி சொல்றாங்க, இப்போ நிறைய செய்திகள்லாம் வருது. இதை பார்க்கும்பொழுது எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இங்க பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அச்சத்தை முன்வைக்கிறப்போ இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம் இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய ஆகும்பொழுது இளைஞர்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா இவங்க எல்லாருமே கூட இந்த போதைப் பொருளுக்கு ரொம்ப அடிமை ஆகுறாங்க. இந்த மாதிரி தங்களுடைய குறைகளை ராகுல் காந்தியிடம் முன்வைக்கிறாங்க. ராகுல் காந்தியுமே என்னமோ ஏதோ அப்படின்ற மாதிரி போகாம இவங்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டு இந்த நிலை மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நம்பிக்கையான வார்த்தைகளை அவங்க கிட்ட முன் வச்சிருக்காரு. இதற்கிடையில மல்யுத்த வீரரா இருந்து தற்பொழுது அரசியல்வாதியாக இருக்கும் புனியா அவர்கள் அங்க இருக்கிற ஒரு வீட்டுல வளர்ந்து வரும் மல்யுத்த வீரரான ஒரு சிறுவனிடம் இருந்து போய் பேசுறாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. இதை பார்த்த ராகுல் காந்தி அந்த சிறுவன் கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு மல்யுத்த வீரரா அப்படின்னு கேட்கவே அந்த பையன் என்ன சொல்றான் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையை ஒன்று அசைக்கிறான். அந்த பையனை ராகுல் காந்தி தட்டி கொடுத்து நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை முன் வச்சிருக்காரு. அந்த பிரச்சாரத்திற்கு சென்ற இடத்துல ராகுல் காந்தி அங்குள்ள மக்களோட பரிச்சயமா பேசி சிரித்து மகிழ்ந்த இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல மிகவும் பரவலா வைரல் ஆகிட்டு இருக்கு.